லட்சத்தீவு குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வந்ததன் காரணமாக கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பனிப்பொழிவு நீடித்து வந்தது. இந்த பனிப்பொழிவு ஒரு சில மாவட்டங்களில் கடுமையான பனிப்பொழிவாகவும் சில மாவட்டங்களில் லேசான பனிப்பொழிவாகவும் இருந்ததை காண முடிந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிந்துள்ளது. இந்த மழை இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது, அதேபோல பனிப்பொழிவு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக தகவலை தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் நீடித்து மழையை கொடுத்துச்சு. குறிப்பா ஜனவரி மாதத்திலும் ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகள்லையும் பொங்கலுக்கு முன்பாகவும் சென்னை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை பதிவானதை பார்க்க முடிந்தது. வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்ற நிலையில தமிழகத்தில் குளிரும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்பட்டது. இந்த சூழல்ல தற்போது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் வருகை மற்றும் வளிமண்டலத்துல நிலவக்கூடிய மேற்கு காற்று, கிழக்கு காற்று என இருவேறு காற்று சந்திப்பு, அதாவது இமயமலை பகுதிகளில் நிலவக்கூடிய மேற்கத்திய இடையூறில் இருந்து மேற்கு காற்றும், கிழக்கு திசை காற்றில் வருகை தரக்கூடிய கிழக்கு காற்றும் சந்தித்து தற்போது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு மீண்டும் மழை வானிலையே திருப்பி கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மழைப்பொழிவு குளிர்கால மழை என்று கணக்கிடப்படும். இந்த குளிர்கால மழை இன்றைய தினமே தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே லேசான தூறல் சாரலும் பதிவாகி வருகிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழகத்துல மழை வானிலையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டத்தின் பல இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். குறிப்பாக ஜனவரி 24, 25, 26 ஆகிய தேதிகள்ல. அதே போல மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லையும், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் ஜனவரி 26, 27 ஆகிய தேதிகள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்ல லேசான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும். குறிப்பா ஜனவரி 25, 26, 27 ஆகிய தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள்ல நீர்ப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதக சூழலும் காணப்படுது. மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி 26ஆம் தேதி, 27ஆம் தேதி ஆங்காங்கே லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக குளிர்காலத்தில் தமிழகத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்பட்ட நிலையில இன்று முதல் அடுத்த 4-5 நாட்களுக்கு பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து காணப்படும். அதே சமயத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருக்கும். இதமான வானிலை நிலவும். கடலோர மாவட்டங்கள்ல ஜனவரி 26ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஜனவரி 26, 27 ஆகிய 2 நாட்கள் மழை வாய்ப்பு இருக்கு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் ஜனவரி 24, 25 தேதிகள்ல ஒரு இரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது. ஆங்காங்கே லேசான மிதமான மழை பதிவாகி வருகிறது. ஜனவரி 27ஆம் தேதி காலை வரைக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை வானிலை தொடரும். ஜனவரி 25, 26 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மழைப்பொழிவு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அறுவடை விவசாயிகள் அதற்கு தேவையான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளுடன் இருப்பது அவசியம். குறிப்பா அறுவடை பணிகளை அடுத்த 3-4 நாட்களுக்கு ஒத்தி வைப்பது நல்லது. அறுவடை செய்த தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல வெங்காயம், மக்காச்சோளம் போன்றவை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுது.